ஹலோ ஆல். டிஎன்பிஎஸ்சில இருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸாம்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக நான் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்துட்டு. ஸோ இதோட லாஸ்ட் டேட் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா 24/8/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 24 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன போஸ்டிங் வேகன்சிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் எப்போ சப்மிஷனுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 24. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தான் பேப்பர் 1. இது எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா October 26 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2ல வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ஒரு அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு. ஸோ அதோட எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு October 14 இருந்து October 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அவங்களே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபுல்லாகவே வந்து சப்ஜெக்ட் பேப்பர் ஃபுல்லாகவே October 14 to October 23 வரைக்கும் நடக்குது. இதோட டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 654 வேகன்சிஸ் இருக்கு. இதில் மொத்தம் 53 போஸ்ட் இருக்கு. ஸோ வேகன்சி வந்து 654. ஸோ அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பொசஸ் டிகிரி இன் சான்ஸ்கிரிட், பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி, டிகிரி இன் ஆந்த்ரோபாலஜி, ஸோ பிஎஸ்சி சுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, ஜியாலஜி படித்தவங்கலாம் இந்த போஸ்டிங் தனித்தனி போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க அசிஸ்டன்ட் கியூரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சிவில், அதுக்கு சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டுக்கு வந்து எம்எஸ்சி ஜியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு ட்ராவல் அண்ட் டூரிசம்ல டிகிரி பண்ணியிருக்கணும். கெமிஸ்ட் வந்துட்டு கெமிஸ்ட் போஸ்டிங் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் லெஸ் தேன் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கெமிஸ்டருக்கு பிஜி படிச்சிருக்கணும். எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் பிஜி டிகிரி பண்ணியிருக்கணும். தென் கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் போஸ்டிங் இருக்கு. தென் டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டமில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஸோ டைரிங்க்கு வந்துட்டு டெப்யூட்டி மேனேஜர் டைரிங்க்கு பிஜி டிகிரி இன் டைரி சயின்ஸ் ஆர் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி ஆர் டைரி டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் இதை வந்து ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரி கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக் ஆர் மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி ஃபார்மசி இல்லை ஃபார்மக்யூட்டிக்கல் சயின்ஸில் இல்லை மெடிசினில் வந்து கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அனலிஸ்ட்க்கு ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒன்று டிகிரி கேட்டிருக்காங்க, இல்லைன்னா பிஜி டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து 53 போஸ்டிங் இருக்குது, 53 போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் இல்லாமல் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. ஸோ பேப்பர் 1ல வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இது வந்து 100 questions 150 மார்க்ஸ்க்கு. இது வந்து குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் 60 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கோரிங் எக்ஸாம் கிடையாது. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங்க்கு தான்.
ஸோ 60 மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் பார்ட் பியை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸும். ஸோ டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் டைம். இந்த ரெண்டும் சேர்த்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டும் சேர்த்து 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ பார்ட் பி ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இது வந்து ஸ்கோரிங் எக்ஸாம். ஸோ இதில் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுப்பாங்க, இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ அவங்க அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ், 3 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க, 300 மார்க்ஸ்க்கு. ஸோ பேப்பர் 1 வந்துட்டு ஓஎம்ஆர் மோட் ஆஃப் எக்ஸாம், ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து இது பண்ணுறது. பேப்பர் 2 வந்து சிபிடி டைப், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ரெண்டுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ்க்கு எக்ஸாம். 450 மார்க்ஸ்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் எக்ஸாம்னால அதை கன்சிடர் பண்ணாமல் பார்ட் பியில் உள்ள 150 மார்க்ஸ்க்கும் பேப்பர் 1 பார்ட் பியில் 150 மார்க்ஸும் பேப்பர் 2வில் உள்ள 300 மார்க்ஸும் சேர்த்து 450 மார்க்ஸ்க்கு எக்ஸாம். ஸோ இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன சென்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 24th தான் லாஸ்ட் டேட். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணல. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட், டிஎன்பிஎஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.